திருவாரூருக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் கூட்டத்திற்கு நடுவே சிக்கிய பெண் ஒருவர் தற்போது மயக்கமடைந்த அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபாஷ், கூட்டத்தில் பெண் ஒருவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கின்றார். கடுமையான கூட்ட நெரிசல் இந்த இடத்துல இருக்கின்றது. கால் வைப்பதற்கு கூட இடமில்லை, அந்த அளவிற்கு மிக கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கின்றது. அந்த வாகனத்தை ஒட்டிய பகுதியிலே தான் அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கின்றது. காரணம், விஜய் வந்து நிற்கும் போது அவரை அருகிலிருந்து பார்க்க வேண்டும், ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் எப்படியாவது அவருக்கு கைகுலுக்கி அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு கனவாக இருக்கின்றது. எனவே முண்டி அடித்துக் கொண்டு வாகனத்தை நோக்கி முன்னேற முயன்றவர்கள் பல பேர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். சிவப்பு நிற உடை அணிந்திருக்கக்கூடிய பெண் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவரை அங்க இருக்கக்கூடிய 4-5 இளைஞர்கள் உடனடியாக தூக்கி சென்று அருகில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த காட்சி நாம் தற்போது திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூர் நோக்கி வந்த விஜயனுடைய வாகனம் மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த அவர் பேசக்கூடிய அந்த இடத்தை நோக்கி வரக்கூடிய நிலையிலே பெண் ஒருவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அதே போல பலரும் அவரை மிதித்து விட்டார்கள். பார்ப்பதற்கு மனதுக்கு வருத்தமாக இருக்கின்றது. கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பலரும் வந்திருக்கிறார்கள். நீங்களே திரையிலே பார்க்கலாம். பெண் ரசிகைகள் விஜய்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவரை பார்ப்பதற்காக குறிப்பாக இந்த பகுதி திருவாரூர் பகுதிக்கு அவர் வருகின்றார். எங்களுடைய பகுதிக்கு வரும்போது நாங்கள் பார்க்காமல் எப்படி இருப்போம், எங்களுக்கு அவரை மிகவும் பிடிக்கும், அதன் காரணமாக நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் என்று அந்த பெண் ரசிகைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி கடுமையான கூட்ட நெரிசலிலே அவர்கள் சிக்கி சில பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். இங்கு மருத்துவ குழுவினர், விஜய் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மருத்துவ குழுவினர் ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகத்தினரை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சையை கொடுத்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்கின்றார்கள். திருவாரூர் தொகுதியிலே தெற்கு வீதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலே விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கின்றார். எனவே திருவாரூர் நோக்கி வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒருபுறம் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது, மற்றொரு புறம் நெருக்கடியான இடத்திலே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்த பல தொண்டர்கள் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல விஜயனுடைய வருகையால் குறிப்பாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குழுமி இருக்கக்கூடிய காரணத்தால் அருகில் கடை எதுவும் கிடையாது. வழக்கமாக இது போன்ற மார்க்கெட் பகுதிகளில் டீ கடைகள், அதே போல குளிர்பதனங்களை விற்கக்கூடிய கடைகள், குடிநீர் பாட்டில் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடைகள் எதுவும் கிடையாது. நெருக்கமான கூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடைகளை மூட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையிலே பல கடைகள் மூடப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தங்களுக்கு மதிய உணவு கிடைக்கவில்லை, நொறுக்கு தீனிகள் கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை என்று அந்த கூட்டத்திலே சிக்கி தவித்தவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் பல பேர் மயங்கி கீழே விழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தள்ளுமுள்ளு இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பல பேர் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் பெரும்பாலும் விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பேரார்வத்தின் காரணமாக பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை தோளில் தூக்கி சுமந்தபடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வந்த அந்த குழந்தைகளை தோளின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். நெருக்கடியான இந்த சூழலிலே பல பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.